18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு தானே இந்த பணத்தை தொட்ட. நிச்சயமாக கூடிய சீக்கிரமே உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கானதை மகிழ்ச்சிகரமாக உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன். அந்த நல்ல நாளும் இப்போது நெருங்கி வந்து விட்டது என் தங்கமே. வாழ்க்கைனா பிரச்சனைகளும் சிக்கல்களும் கஷ்டங்களும் வரதான் செய்யும். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போக கத்துக்கோ. அதை விட்டுட்டு ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு யோசிப்பதாலோ அல்லது மன காயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நியாயம் தேடிக்கிட்டு இருந்தாலோ உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போய்விடும். நல்லது கெட்டது இரண்டுமே நடந்து கொண்டிருக்கிற மனித வாழ்வில் கெட்டதையெல்லாம் மறந்துட்டு நல்லதையெல்லாம் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு போகணும். நீ பொறுமையாகவே இரு. சில நேரங்கள்ல நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்பாக சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் சமாளிச்சு கூடிய சீக்கிரமே நீ வெற்றி பெறுவதற்காக இந்த பொறுமையும் உனக்கு துணையாக இருக்குமே செல்லமே. நீ ஒருபோதும் உழைப்பதையும் முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்திவிடக்கூடாது. ஏன்னா உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் தான் உன்னுடைய மரியாதையை அடுத்தவங்க கிட்ட உயர்த்தி காட்டக்கூடிய விஷயம். கடல்ல நீ பயணம் செய்ய போற, கப்பல்ல ஏற போறன்னா கப்பல் ஒரு சில நேரத்திலேயே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கரையை விட்டு மறைஞ்சு போகும். அப்போது ஐயோ கரை மறைஞ்சிருச்சே, நான் நடுக்கடலுக்கு வந்துட்டனே நினைச்சு பயப்படக்கூடாது. ஏன்னா கரைகள் மறைந்து போன பிறகு நீ நடுக்கடலில் வந்து சேர்ந்த பிறகுதானே அந்த கடலின் இன்னொரு பக்கம் நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதனால வாழ்க்கையில எந்த சூழலிலும் எப்போது எது நடந்தாலும் எதை கண்டும் பயப்படாமல் உன் மேல நீ நம்பிக்கை வச்சு உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு நீ எந்த இடத்துல இருக்குன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா தன்னம்பிக்கை எப்போதும் உன்னுடன் இருக்கும்போது எப்படிப்பட்ட உயரத்தையும் உன்னால் எட்டி பிடித்து விட முடியும் என் தங்கமே. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீ யாரையும் தேடி போக வேண்டாம். உன் மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்தாலும் அதை ஒருபோதும் அடுத்தவர்கிட்ட சொல்லி ஆறுதல் தேடலாம் நினைக்காத. ஏன்னா உனக்காக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை சுத்தி காப்பாத்தி உனக்கு நல்வழிய நான் காட்டுறேன். அதே நேரத்துல உன் வீடு தேடி வரும் யாரையும் கூட நீ அவமானம் செஞ்சிடாத. ஏன்னா வசதிங்கிறது காசு பணங்கிறது வரும் போகும், அது நிலையானதில்ல. அதே போல வறுமைங்கிறது ஒரே ஒருத்தட்ட மட்டும்தான் இருக்கும், அது தொடர்கதையும் கிடையாது. யாருடைய வறுமையும் எப்போது வேண்டுமானாலும் நான் போக்குவேன். யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் காசு பணம் வருமானம் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. அதனாலதான் அதை இப்போது முன்கரங்கள்ல சேர்ப்பதற்காக நான் வந்திருக்கேன். கிடைக்காத ஒன்னதான் பெருசு நினைச்சுக்கிட்டே இருக்காம உன் கைகளில் கிடைச்சிருப்பதே சிறப்பானது சிறந்தது நினைச்சுக்கிட்டு அதை கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வாழ பழகு. மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு ரெண்டே வழிகள் தான் இருக்கு. ஒண்ணு சூழ்நிலையை மாத்தணும், இல்லாட்டி சூழ்நிலைக்கு ஏத்தாற் போல நீ மாறிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னை புரிஞ்சுக்கிறாதவங்க உன்னை பத்தி குறையா சொல்லி சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க எப்போதுமே உன்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தையும் உன்னிடம் இருக்கக்கூடிய நிறைகளையும் சொல்லி பாராட்டி பேசி உன்னை ரசிச்சு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களின் அருகிலேயே நீ இரு. ஒரு இடத்துல நீ கருணை காட்டினா அல்லது மனிதாபிமானத்தோட இறக்கத்தோட நடந்துகிட்டீனா அது பல கோடி மடங்கா உன் வாழ்க்கையில உனக்கு திரும்ப கிடைக்கும்படி கருணையையும் இரக்கத்தையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கான செல்வ வளத்தையும் இந்த கருப்பசாமி நான் கொடுப்பேன். நான் மனசு வச்சா முடியாததுன்னு எதுவுமே இல்லை என் தங்கமே. உன் வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்ட நாட்களையெல்லாம் இப்போது கடந்து வந்துட்ட. உன் வாழ்க்கையில இனி நீ மௌனமாக பொறுமையாக நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட காத்திருந்தா மட்டும் போதும். எல்லாமே சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில நடக்கும். உன்கிட்ட உண்மையாக இல்லாத எந்த உறவையும் பெருசா நினைச்சு அவங்களுக்காக நல்லது செய்ய போய் நீயே வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். யார் உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே அளவுக்கு அவர்களுக்கு திருப்ப கொடுத்தால் போதுமானது. உன்னை பிடிக்கலன்னு யாராவது விலகி போனா அவங்க கிட்ட போய் காரணம் கேட்காத. ஏன்னா அவங்க அதுக்கேத்த மாதிரி பொய்யா ஒரு காரணத்தை தேடி உன்னை சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. அதுக்கு பதிலா தொலைந்த உறவையும் விட்டு விலக நினைக்கும் உறவையும் அப்படியே அவங்க போக்கிலேயே விட்டுடு. ஆனா அதே நேரத்துல நீ வேணும்னு உன்னை தேடி வரும் எந்த உறவையும் ஒருபோதும் தொலைத்து விடவோ ஒதுக்கி வைத்து விடவோ வேண்டாமேன் செல்லமே. விலகிச் செல்லும் மனிதர்களை விட்டுவிட்டாலே போதும், உன் வாழ்க்கை நிச்சயம் நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். ஒரு சிலருக்கு வைரமாய் இருக்கக்கூடிய உன்னுடைய மதிப்பு தெரியாமல் கண்ணாடி கல்லையும் கூழாங்கல்லையும் நல்லவங்க உண்மையானவங்க நினைச்சு தேடி போறாங்க. அது பார்க்கறதுக்கு தான் பளபளப்பா இருக்குமே தவிர சீக்கிரமே அது பல் காட்டி விடும் என்பதை அவர்கள் புரிஞ்சுக்குவாங்க.
உன்னுடைய வைரம் போன்ற மதிப்பு பொக்கிஷமாக சீக்கிரமே அவர்களுக்கு தெரிய வரும். அப்போது அவர்கள் மீண்டும் உன்னை தேடி வரக்கூடிய காலம் வரும். எல்லாமே நல்லதுக்கே நடக்குது.